கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம ஏசாயா 2 அதிகாரம் 10 3வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னால் பார்த்தது ஏசாயா தீர்க்கதரிசி கண்ட 2 தரிசனங்களை நம்ம பார்த்தோம். இந்த 3வது இடத்துல அந்த தரிசனத்தில் மீதி என்ன அப்படின்னா, இது சேனையின் கர்த்தராக ஆண்டவர் எருசலேமிலிருந்தும் யூதாவிலிருந்தும் சகல விதமான ஆதரவுகளாய அப்பம் என்கிற ஆதரவையும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும் பராக்கிரமசாலிகள், யுத்த வீரர்கள், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள், சாஸ்திரிகள், மூப்பர்கள், 50 பேருக்கு அதிபதிகள், கணம் பொருந்தியவன், ஆலோசனைக்காரன், தொழில்களில் சாமர்த்தியம் உள்ளவன், சாதுரியமன், இவற்றெல்லாம் கர்த்தர் நினைச்சு வரான். இவர்களெல்லாம் விளக்கு வரான். அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும் முதிச்சிருவாரு. தண்ணீர் என்கிற ஆதரவையும் முறிச்சிருவாரு. இதெல்லாம் எருசலேமிலும் யூதாவிலும் இப்படிப்பட்ட ஜனங்களெல்லாம் பராக்கிரமசாலி, யுத்த வீரர், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசி, சாஸ்திரிகள், மூப்பர்கள், 50 பேருக்கு அதிபதி, கணம் பொருந்தியவர்களெல்லாம் என்ன செஞ்சிருவார், சாதுரியம் உள்ளவர்களுக்கு விளக்கிடுவாராம். விளக்கிட்டு வாலிபரை என்ன செய்வாங்களாம், அவங்களுக்கு அதிபதியாக, இப்போ யாரெல்லாம் வளர்க்குறான்னு பார்த்தவங்களோ அவங்களுக்கு வாலிபர்களை கர்த்தர் என்ன செய்வாராம், அதிபதியாக தருவேன்கிறாராம். பிள்ளைகள் யாரா இவர்கள் ஆழ்வார்களாம். இப்போ மேலே பார்த்தவங்களை பார்த்து வாலிபர்கள் அவங்களுக்கு அதிபதியாக இருக்கிறாங்க, பிள்ளைகள் என்ன செய்வாங்க, அவங்கள ஆளுவாங்களாம். ஆனால் இவங்ககிட்ட செய்யும்போது வாலிபர்கள் அதிபதியாக இருந்து பிள்ளைகள் அவர்களை ஆளும்போது ஜனங்கள் என்ன செய்வாங்களாம், ஒடுக்கப்படுவார்களாம். ஏன்னா பிள்ளைகள் பெற்றோர்கள் ஆண்டா எப்படி இருக்கும் பார்த்துட்டு தான் இப்போ நம்ம அதிகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே போல் தான் வாலிபர்கள் அதிபதியாக கொடுத்து எப்படி இருக்கும், அவங்களுக்கு இஷ்டத்தை தான் நடப்பாங்க, வேறு மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, அவங்கெல்லாம் ஜனங்கள்லாம் என்ன செய்வாங்களாம், ஒடுக்கப்படுவாங்களாம். ஒருவருக்கு ஒருவரும் அயலானுக்கு அயலானு என்ன செய்வாங்களாம், விரோதமாக இருப்பாங்களாம். வாலிபன் என்ன செய்யறான், முதிர் வயதில் உனக்கு விரோதமாக இருக்கிறான். கீழ் மகன் மேல் மகனுக்கு என்ன செய்கிறான், இடும்பு செய்கிறவனாக இருப்பானாம். கீழ்மகன் அவனா தாழ்த்தப்பட்டவன். வாலிபன்னா முதியோர்களுக்கு கீழே இருக்கிறவங்க. ஆனால் பாருங்கள், வாலிபன் முதிர் வயதுள்ளவனுக்கும் கீழ்மகன் மேல்மகனுக்கும் என்ன செய்வானா, இடும்பு செய்வானா. அப்போ இப்படி செய்கிறதுனால என்ன செய்வாங்க, இப்படிலாம் ஆபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறனால ஒருவன் என்ன செய்வானா, தன் தகப்பன் வீட்டானாகிய தன் சகோதரனை பிடித்து, தகப்பன் வீட்டில் சகோதரனை பிடிச்சி என்ன செய்வான் அப்படின்னா, உனக்கு வஸ்திரம் இருக்குது, அதனால நீ என்ன செய்ய, எங்களுக்கு அதிபதியாயிரு, கேட்டுக்கு என்னமான இந்த காரியம் உன் கையில் தான் என்ன செய்து இருக்குது, அதனால் நீ என்ன செய்ய, எங்களுக்கு அதிபதியாக இருன்னு சொல்லி கேட்பானான். ஆனால் அவன் அண்ணால் என்ன செய்வானா, தன் கையை உயர்த்தி, நான் சீர்படுத்துகிறவனா இருக்க மாட்டேன், நான் எனக்கு சீர்படுத்த தெரியாது, அதனால் நான் சீர்படுத்துகிறவனா இருக்க மாட்டேன், என் வீட்டில் அப்பமும் கிடையாது, வஸ்திரமும் கிடையாது, என்ன ஜனங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அதிபதியாக வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன் வீட்டில் உள்ள தகப்பன் வீட்டில் உள்ள சகோதரனை பிடிச்சு சொல்லும்போது அவன் அதிபதியாக இருக்க மாட்டேன்னு சொல்லிடுவான். அடுத்தபடியாக எருசலேம் என்ன செய்து பாழாக்கப்பட்டுச்சான். எருசலேம் பாழாக்கப்பட்டுச்சான். யூதா விழுந்து போயிட்டான். அவர்கள் கிரியைகளும் கர்த்தர் மகிமையின் கண்களுக்கு இருந்த எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு என்ன செய்து விரோதமாக நினைச்சுதான் எருசலேம் ஜனங்கள், யூதா ஜனங்களும் கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, பொல்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக இருந்துகிட்ருக்குறாங்க. அதான் நம்ம பார்த்தோம், மேலே உள்ளதெல்லாம் பார்த்தோம். இப்போ இது இப்போ அதனால் அவங்க முகப்பார்வை கூட என்ன செய்தான், அவர்களுக்கு விரோதமாக சாட்சியிடுமா, நீங்கள் இப்படி எப்படி செஞ்சீங்க, இப்படி இப்படி கர்த்தருக்கு விரோதமாக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு முகப்பார்வை கூட என்ன செய்யுமா, சாட்சியிடுமா. அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதம் ஊராரை போல என்ன செய்கிறாங்களாம், வெளிப்படுத்துகிறாங்களாம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வுடைய மட்டம் அறிக்கை செய்து விட்டு இறக்கம் வருவான்னு சொல்லியிருக்கு. ஆனால் இவங்க தங்கள் பாவத்தை என்ன செய்வது, மறைக்காதபடிக்கு சோதம் ஊரார் எப்படி பாவங்களை வெளிப்படுத்தினாங்களோ, சோதம் ஊர்னா விபச்சாரக்காரராக இருந்தாங்க, அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, பப்ளிக்காக என்ன செய்கிறாங்க, வெளிப்படையாக இருந்ததுனால அதை மறைக்காமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவர்கள் அப்படிப்பட்டவங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு ஐயோன்னு சொல்கிறார். அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுக்கு தாங்களே தீமையை அறிவிச்சு கொள்கிறாங்க. கர்த்தர் சமூகத்தில் பாவத்தை அறிக்கையிட்டால மனந்திரும்புதல் உண்டு. அவன் அப்படி இல்லாதனால தங்கள் ஆத்துமாக்களுக்கு அவர்களே என்ன செய்கிறாங்களாம், ஆபத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறாங்களாம். அடுத்தபடியாக உங்களுக்கு நன்மை உண்டாக என்று நீதிமானுக்கு நீங்கள் என்னது சொல்லுங்கிறாரு. நீதிமான்களுக்கு தான் நன்மை உண்டு. அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை என்ன செய்வாங்க, அனுபவிப்பாங்க. ஆனால் துன்மார்க்கனுக்கு என்ன செய்யும், கேடு தான் உண்டு. துன்மார்க்கனுக்கு ஐயோன்னு சொல்கிற, ஐயோனால ஆபத்துன்னு அர்த்தம் தான். சோதங்குமார் மக்கள் ஆத்துமாக்கள் ஐயோன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் இப்போ துன்மார்க்கனுக்கு ஐயோன்னு சொல்கிறவங்களுக்கு கேடு உண்டாகும். அவர்கள் பலன் தான் அவர்களுக்கு, அவர் என்னென்ன
கேடு செஞ்சாங்களோ அந்த பலன் தான் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும். ஆனால் நீதிமானுக்கு அப்படி இல்லை. நீதிமான்களுக்கு நன்மை உண்டாகும்னு சொல்கிறார். அவங்க தங்கள் கிரியைகளுடைய பலனை என்ன செய்வாங்க, அனுபவிப்பார்கள்னு சொல்லி நான் பார்க்குறோம். அடுத்தபடியாக பிள்ளைகள் என்ன செய்வாங்களாம், ஜனங்களை என்ன செய்வாங்களாம், ஒடுக்குவாங்களாம். மேலே நம்ம பார்த்தோம், பிள்ளைகள் வந்து என்ன செய்வாங்க, அவங்கள ஆளுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அதான் பிள்ளைகள் வந்து சொல்லுவாங்களாம், ஜனங்களை ஒடுக்குவாங்களாம். ஸ்திரீகள் வந்து என்ன செய்வாங்களாம், அவங்கள ஆளுவார்களாம். வாலிபர்களை அதிபதியாக தருவங்கிறாரு, பிள்ளைகள் ஆளுவாங்கன்னு சொல்கிறாரு. இதில் வந்து பிள்ளைகள் ஜனங்களை என்ன செய்வாங்களாம், ஒடுக்குவாங்களாம். ஸ்திரீகள் வந்து என்ன செய்வாங்களாம், ஜனங்களை என்ன செய்வாங்களாம், ஆளுவாங்களாம். என் ஜனமே, உன்னை நடத்துறவர்கள் என்ன செய்வாங்க, உன்னை மோசம் போக்கி நீ நடக்க வேண்டிய வழியை என்ன செய்வாங்க, அவங்க வந்து அழிச்சு போடுறாங்களாம். உங்களை மோசம் போக்கி உங்களை என்ன செய்வாங்க, அவங்க வந்து அழிச்சு போடுவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக கர்த்தர் வழக்காட எழுந்திருந்து ஜனங்களை என்ன செய்வாராம், நியாயந்திருக்கிறதுக்கு நிற்பாராம். அப்போ கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பர்களையும் பிரபுக்களையும் விசாரிப்பாராம். அவங்க வந்து கர்த்தர் வந்து வழக்காட எழுந்திருந்து ஜனத்தின் மூப்பர்கள் பிரபுக்கள் நியாயாதிபதிகளும் விசாரிப்பாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட தானே எல்லா பொறுப்புகளும் இருக்குது. அதனால் இப்படிப்பட்டவங்களை நினச்சி வரான், கர்த்தர் எழுந்திருந்து நியாயம் விசாரிப்பாராம். விசாரிச்சுக்கும் போது, நீங்கள் இந்த திராட்சை தோட்டத்தை என்ன செய்யுங்க, பட்சித்து போட்டீங்க. சிறுமியான இடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீட்டில் நினைச்சது இருக்குது. சிறுமியான திராட்சை தோட்டத்தை இங்கே பட்சித்து போட்டீங்க, சிறுமியானவர்களை கொள்ளையிட்டுட்டீங்க. அந்த கொள்ளையிட்ட பொருட்கள்லாம் என்ன செய்யுது, உங்கள் வீடுகளில் இருக்குது. அதனால் நீங்கள் ஜனத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, நொறுக்கி சிறுமியான முகத்து நெருக்கிறது என்னன்னு சொல்லி கற்று கேட்குறாரு. எப்படி என் ஜனத்தை நொறுக்கி சிறுமியானவர்களுக்கு முன்பாக உங்கள் முகத்தை நீங்கள் நெருக்கிறது அப்படின்னு சொல்லி செயலும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏசாயா சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, இப்போ வந்து நம்ம இஸ்ரேல் ஜனங்களாகிய யூதா எருசலேம் ஜனங்களை நம்ம பார்த்தோம். எருசலேம் என்றால் இஸ்ரவேல், யூதா என்றால் எருசலேம் என்றால் இஸ்ரவேல், யூதா வந்தால் சமாரியா. இப்போ எல்லாமே இவங்க இஸ்ரேல் ஜனங்கள் தான். இவங்களை பார்த்து நம்ம கர்த்தர் பிரபுக்கள் அதிகாரிகள் எல்லாம் எப்படி எப்படி இருப்பாங்க, இப்படி பாவம் செஞ்சால் இவங்களுக்கு இந்த தண்டனை கிடைக்குங்கிறத நம்ம சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக கர்த்தர் இப்போ சொல்கிறாரு, சீயோன் குமாரத்தியை பற்றி சொல்கிறார். சீயோன் குமாரத்திகள் என்ன சொல்கிறாங்கன்னா, சீயோன் குமாரத்திகள் என்றாலும் என்ன செய்யணும், தன்னை தாழ்த்தணும். ஆனால் சீயோன் குமாரத்திகள் தங்களை தாழ்த்தாதபடிக்கு அகந்தியாக இருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் என்ன செய்கிறாங்களாம், மறுட்டி பார்க்குறாங்களாம். ஒய்யாரமாக என்ன செய்கிறாங்களாம், நடக்காங்களாம். அவங்க தங்கள் கால்கள் என்ன செய்கிறாங்களாம், சிலம்பு ஒலிக்க திரிகிறார்களாம். சீயோன் குமாரத்திகள் அகந்தியாக இருந்து கழுத்தை நெரித்து கண்களால் என்ன செய்றாங்க, மறுட்டி பார்த்து ஒய்யாரமாக நடப்பாங்களாம். அவங்க தங்கள் கால்களில் என்ன செய்வாங்களாம், சிலம்பு ஒலிக்க என்ன செய்வாங்களாம், திரிவார்களாம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்வாராம், இப்படிப்பட்ட சீயோன் குமாரத்திகளை உச்சந்தலையை கர்த்தர் என்ன செஞ்சுருவாராம், மொட்டையாக்கிடுவாராம். மொட்டையாக்க முடியலாதபடிக்கு என்ன செஞ்சுருவாராம், மொட்டையாக்கி போடுறாங்க. அங்கேதான் நடக்கிறவங்கள கண்களால் மறுட்டி பார்த்து ஒய்யாரமாக நடக்கிறவங்கள கர்த்தர் என்ன செஞ்சுருவார், தலையை மொட்டையாக்கிடுவாராம், உச்சந்தலையை. கர்த்தர் வந்து உச்சந்தலையை மொட்டை ஆக்குறது மாத்திரமல்ல, அவருடைய மானத்தை என்ன செஞ்சுருவாராம், குலைச்சிருவாராம். அந்நாளில் ஆண்டவர் என்ன செய்வார், அவர்களுடைய ஆபரணங்கள், அந்த சீயோன் குமாரத்தி இப்படிப்பட்ட ஒய்யாரமாக நடக்கிற கண் இருக்கிறாங்கெல்லாம் இவங்களுடைய ஆபரணங்களாகி சிலம்புனா கால்களில் சிலம்பு கொலுசு போடுறதுல கொலுசு தான் சிலம்பு. அந்த ஆபரணங்களாக சிலம்புகளையும் சுட்டினா அந்த விரலில் 2வது விரலில் 3வது விரலில் வச்சுவாங்க, சுட்டி மாதிரி இது போட்டிருக்காங்களா, ஒரு ரவுண்டு மாதிரி போட்டிருப்பாங்க, அதான் சுட்டி. அடுத்தல பிரச்சித்தான் தாக்குதல், ஆரங்கள்லாம் மாலைகள், செயின், அஸ்தகடங்கள் எல்லாம் கிரீடம் மாதிரி, தலைமுக்காடு, சிரபூஷணங்கள், பாதரட்சை, மார்க்கச்சை, கால்செருப்பு, மார்க்கச்சைனா இடுப்பில் கட்டுறது. அடுத்தல சுகந்த பரணிகள், தாயத்துகள் என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் இப்பவும் கட்டி கொண்டு அலைகிறாங்க. இப்படிப்பட்ட தாயத்துகள், மோதிரங்கள், மூக்குத்திகள், வினோத வஸ்திரங்கள், சால்வைகள், போர்வைகள், குப்பிகள், கண்ணாடிகள், சல்லாக்கள், குல்லாக்கள், துப்பட்டாக்கள் எல்லாத்தையும் செஞ்சுருவாராம். சீயோன் குமாரத்திட்ட இப்படிப்பட்ட பொருள் உந்தையாக நடக்கிறனால, கால்களில் சிலம்பு ஒழுக்கத்து இருக்கிறனால இப்படி போட்டுருப்பார்களாம். அவர்கிட்ட வந்து கர்த்தர் என்ன செஞ்சுருவாராம், உறிஞ்சி போட்டுருவாராம், அகற்றி போட்டுருவாராம். அது மாத்திரமல்ல, சுகந்தத்துக்கு பதிலாக துர்க்கந்தமும், சுகந்தம்னா வாசனை உள்ளது, அதுக்கு பதிலாக துர்க்கந்தம் நாசம் உள்ளது, நாற்றம் உள்ளது. அடுத்தல கச்சைக்கு பதிலாக கயிறு, அடுத்தல மயிர் சுருளுக்கு பதிலாக மொட்டை. இப்போ கச்சைன்னா இடுப்பில் கட்டுறோம், அது வந்து என்னது பதிலாக கயிறு, மயிர் சுருள்,
முடிக்கு பதிலாக மொட்டை, நல்ல சுருண்ட முடிக்கு பதிலாக மொட்டையும், ஆடம்பரமான வஸ்திரங்களுக்கு பதிலாக ரெட்டுக்கச்சியும், அழகுக்கு பதிலாக கருகி போவதிலும் இருக்குமா. கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை மொட்டையாக்கும் போது இப்படி இருக்குமா. அப்போ அந்த சமயத்தில் புருஷர்கள் நினைச்சிருவாங்க, கற்கத்தினாலும் உன் பலசாலிகள் யுத்தத்திலும் விடுவார்களாம். புருஷன் கற்கத்தில்னா வைக்கப்பட்ட மாதிரி பலசாலிகள் என்ன செய்வாங்க, யுத்தத்தில் என்ன செஞ்சிருவாங்க, விழுந்துருவாங்க. அவருடைய வாசல்கள் என்ன செய்யுமா, தூக்கித்து புலம்புமா. அவள் வெறுமையாக்கப்பட்டு என்ன செய்வாளாம், தரைமையில் உட்காருவாளாம். யார், சீயோன் குமாரத்தி வெறுமையாக்கப்பட்டு தரையில் உட்காருவான்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக 4வது அதிகாரம் எப்படின்னா, இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் இந்த தண்டனைகள் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்க்குறோம்ல. இந்த நாட்களில் 7 ஸ்திரீகள் என்ன செய்வாங்களாம், ஒரு புருஷனை பிடிப்பாங்களாம். 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடிச்சி, நாங்கள் என்ன செய்கிறோம், எங்கள் சொந்த ஆகாரத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், புசிக்கிறோம், எங்கள் சொந்த வஸ்திரத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், உடுக்கிறோம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் என்ன செய்யும், விளங்கட்டும் போங்கிறோம். ஏன்னா அந்த சமயத்தில் ஸ்திரீகளுக்கு கணவன் நினைச்ச மாட்டாங்க, கிடைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பஞ்சகாலம். அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு புருஷனுக்கு 7 ஸ்திரீகள் என்ன செய்வாங்க, அவங்கள பிடிச்சி, நீங்கள் என்ன திருமணம் செஞ்சுக்கோ, எங்களை கட்டிக்கோ, நீ எங்களுக்கு உழைச்சி போட வேண்டாம், நாங்களே உழைச்சி எங்கள் ஆகாரத்தை நாங்கள் என்ன செஞ்சுடுவோம், நாங்கள் பூசிச்சுக்கிடுவோம், நீ எங்களுக்கு வஸ்திரம் கூட எடுத்து தர வேண்டாம், நாங்களே உழைச்சி நாங்கள் வஸ்திரம் எடுத்துக்கிடுவோம், ஆனால் பூமியில் எங்கள் நிந்தை மட்டும் என்ன செய்யணும், நீங்கணும், திருமணம் முடிக்காதவன்னு சொல்லி சொல்லாதபடிக்கு இந்த நிந்தை மட்டும் எங்களை விட்டு நீங்கணும், அதுக்கு உன் பேர் மாத்திரம் என்ன செய்யணும், எங்கள் மேலே விளங்கட்டும்ங்கிறாங்க. பேர் மட்டும் எங்கள் மேலே விளங்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த நாட்களில். அப்புறம் இஸ்ரவேலில் யாரெல்லாம் தப்பி போனாங்களோ அவங்களுக்கு இஸ்ரவேலில் தப்பி மீந்து போனவங்களுக்கு கர்த்தரின் கிளை என்ன செய்யுமா, அலங்காரமும் மகிமையுமா இருக்குமா. கர்த்தரின் கிளை அலங்காரம் மகிமையுமா இருக்குமா. பூமியின் கனி அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அலங்காரமாக இருக்குமா. அப்பொழுது ஆண்டவர் நினைச்சவார், சீயோன் குமாரத்தின் நினைச்சவார், அழுக்கை நீக்குவாராம். அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவினாலும் சுட்டெரிப்பின் ஆவினாலும் எருசலேமின் இரத்த பலிகளை அதில் நடுவிலிருந்து என்ன செய்வாராம், நீக்கி விடுவாராம். சீயோனில் யாரெல்லாம் மீதியாக இருக்காங்களோ அவங்களாம் எருசலேமில் என்ன செய்வாங்களாம், தரித்து இருப்பாங்களாம். தரித்திருந்து அது ஜீவனுக்கு எதுவான பேர் எழுதப்பட்டவனும் பரிசுத்த நன்றி என்ன செய்வானா சொல்லப்படுவார்களாம் இவர்கள். அப்போ கர்த்தர் என்ன செய்வார், மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினி உள்ள பிரகாசத்தை என்ன செய்வாரா அந்த நாட்களில் கர்த்தர் உண்டாக்குவாராம். அப்போ மகிமையானவர்கள் மேலெல்லாம் என்ன செய்யுமா, காவல் நிச்சயமா உண்டாயிருக்குமா. பகலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் ஒரு அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் நிச்சயமாக உண்டாயிருக்குமா. பகலில் வெயிலுக்கு நிழல், பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலாம், மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் நிச்சயமாக உண்டாயிருக்குமா. அடுத்தபடியாக 5வது அதிகாரம் திராட்சை தோட்டத்தை குறித்து ஒப்பிட்டு சொல்கிறார். எப்படின்னா, என் நேசர் இடத்துல நான் போனேன், என் நேசர் இடத்துல நினைச்சிறேன், அவருடைய தோட்டத்தை குறித்து நான் என் நேசர் கேட்ட ஒரு பாட்டை நான் நிச்சயமே பாடுவேங்கிறார். திராட்சை தோட்டத்தில் போய் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை குறித்து நான் என்ன செய்வேன், நான் பாடுவேன். என் நேசருக்கு அது மகா செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. நேசருக்கு மேட்டில் ஒரு செழிப்பான திராட்சை தோட்டம், மகா செழிப்பான திராட்சை தோட்டம் இருந்துச்சான். அந்த தோட்டத்தை நினச்சிடறாங்க, வேலி அடைக்கிறாப்புல வேலி எடுத்து அந்த அதில் உள்ள கற்களெல்லாம் நினச்சிடுவாங்களாம், பொறுக்கிட்டு அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு வைப்பாங்களாம். வேலி அடைச்சிட்டு கற்களெல்லாம் பொறுக்கிட்டு நற்குல திராட்சை செடிகளை நடுவாங்களாம். நடுவில் ஒரு கோபுரத்தையும் என்ன செய்வாங்களாம், கட்டுவாங்க. திராட்சை செடி இருக்குல்ல, பக்கத்தில் நடுவில் என்ன செய்வாங்க, கோபுரத்தையும் கட்டுவாங்களாம். அது ஆலையும் என்ன செய்வாங்களாம், அதில் கோபுரத்தை கட்டிட்டு அடுத்தபடியாக அதுக்கு ஒரு ஆலையை என்ன செய்வாங்களாம். அந்த ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்கள் தரும்னு சொல்லி என்ன செய்வாங்க, இவங்க காத்திருக்கிறாங்க. நல்ல திராட்சை பழம் நமக்கு என்ன செய்ய கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி இவங்க காத்திருக்காங்க. ஆனால் காத்திருக்கிற சமயத்தில் கொடுக்கப்பட்டது என்ன இதுன்னா, எருசலேம் குடிகளே, யூதாயின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கப்பாங்களாம். அவங்க கசப்பான பழங்களை தருது. இந்த சமயத்தில் எருசலேம் குடிகள் யூதா, இப்போ எருசலேம் யூதா நான் பார்த்துட்ருக்கோம். அவங்க கேட்பாங்க, திராட்சை தோட்டத்துக்கு என்ன செய்வாங்களா, எங்களுக்கு நியாயம் தருங்க அப்படிப்பாங்க. ஏன்னா நல்ல பலன் கொடுக்கல, கசப்பான கனியெல்லாம் கொடுத்துட்ருக்கு, அதனால் நியாயம் தருங்கம்பாங்களாம். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத
எந்த வேலையும் அதற்கு நீ நினச்சலாம், இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழம் தருமென்று நான் நினச்சி காத்திருந்தேன். ஆனால் அது வந்து எனக்கு நல்ல திராட்சை பழங்களை தரலை, எனக்கு வந்து கசப்பான பழங்களை தந்துச்சு. ஏன் எனக்கு கசப்பான பழங்களை தந்துச்சுன்னு சொல்லி கேட்குறான். அப்படின்னு சொல்லி நான் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு நான் நினச்சி அறிவிப்பேன். திராட்சை தோட்டத்துக்கு என்னெல்லாம் செய்வாரோ அது வந்து நினச்சி வரவங்களுக்கும் நான் அறிவிப்பேன்னு சொல்கிறாரு. அதில் வந்து என்ன அப்படின்னா வேலியை எடுத்து போட்டுட்டு நினச்சிவாங்களா, அது வந்து மேய்ந்து விடப்படுமா. ஆடு மாடு நினச்சிதான் மேய்ந்து போடப்படுமா. போடப்பட்டு அந்த அடைப்பு எல்லாம் அடைச்சி வச்சுருக்காங்களா, வேலி போட்டு அதெல்லாம் நினச்சிடுவான். தகர்ப்பானா, தகர்ந்த உடனே செடிகள்லாம் நினச்சியும் எல்லாம் மிதிக்கப்பட்டு போமா. அப்போ வந்து என்ன சொல்கிறேன், அதை பாழாக்கி விட்டுருவேன். அதில் என்ன செய்ய முடியும், கிளை வந்து நறுக்கப்படாது, களை கொத்தப்படாமல் இருக்கிற அப்படின்னால முட்செடி நினச்சிருமா. முட்செடி மேல் நெறிஞ்சிலும் முளைக்கும் மட்டும் அதன் மேல் என்ன செய்வாங்க, மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு என்ன செய்வேன், கட்டளையிடுவேன்னு சொல்கிறான். அந்த இடத்துல இது முளைக்காதபடிக்கு, நெறிஞ்சில் கூட என்ன செய்யுது, முளைக்காதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன்னு கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி ஏசாயா கண்ட தரிசனம், 2வது தரிசனம் இது. அந்த தரிசனத்தை சொல்லிட்டு இருக்கிறார். அப்படி சொல்கிறாரு, சேனையின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் வந்து யாருன்னா இஸ்ரேல் வம்சமாக. இப்போ நம்ம வந்து திராட்சை தோட்டமாக பார்த்தாக்க வேலி அடைச்சி இல்லை கோபுரத்தை கட்டி ஆலையை கட்டி நல்ல பழம் தரன்னு பார்த்தோம், கசப்பான பழங்களை தந்துச்சின்னு சொல்லி பார்த்தோம்ல. இது வந்து இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க வந்து எப்படின்னா ஒரு திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து மனமகிழ்ச்சி நாற்று வந்து அவங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கிறது யூதாவின் மனுஷர்களை தான். யூதர்கள் மனசில் அவங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறாங்களாம். அவங்க சொல்கிறாங்க, இதோ கொடுமை நீதிக்கு நான் காத்திருந்தேன், இதோ முறைப்பாடு என்ன செய்து வந்துட்டுங்கிற வந்து திராட்சை தோட்டத்தில் மனமகிழ்ச்சி நாட்டு வந்து யூதா மனுஷர்களாம். அவர்கள் நியாயத்துக்காக காத்திருக்கிறாங்க, ஆனால் கொடுமை தான் வந்திருக்கு. நீதிக்கு காத்திருந்தாங்களாம், அது முறைப்பாடு ஆகிட்டான். அதனால் நாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாக இருக்கும்படி மற்றவர்களுக்கு என்ன செய்து இடம் இல்லாமல் போக மட்டும் வீட்டை நாங்கள் என்ன செய்வோம், சேர்ப்போம், வயலை என்ன செய்வோம், கூட்டுவோம்னு சொல்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோங்கிறார். வீட்டை சேர்த்து வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோன்னு சொல்லி கத்துச்சது ஆபத்து வரும்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, சேனையின் கர்த்தர் என் செவியருக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, மெய்யாகவே அந்த திரளான வீடுகள் பாழாய் போகுங்கிறார். அப்புறம் வந்து வீட்டை சேர்த்து வயலை கூட்டுகள் ஐயோன்னு சொல்லிட்டு அந்த திரளான வீடு பாழாய் போகும், பெரிய வீடுகளும் நேர்த்தியான வீடுகள் கூட என்ன செய்யுமா, அல்ல குடி இல்லாத இருக்குமா. 10 ஏர் நிலமாகிய திராட்சை தோட்டம் ஒரேபடி ரசந்தர் தான். 10 ஏர் நிலமானா 10 ஏர் பூட்டி என்ன செய்கிறாங்க, உழுகுட்டக்கூடிய நிலமாகிய திராட்சை தோட்டத்தில் ஒரே ஒரு படி திராட்சை ரசம் தான் நினச்சிதான் தந்துச்சான். அப்போ எவ்வளோ நஷ்டம். ஒரு கலை விதை வந்து ஒரு குருணி தான் நிச்சயமா விளையுமா. சொல்றது சாராயத்தை நாடி அதிகாலமே என்ன செய்கிறாங்க, எழுந்து மதுவான தங்களை சூடாக்கும்படி தடுத்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோன்னு சொல்லி பார்க்குறோம். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து போயிடுவாங்க, மதுபான தங்களை சூடாக்கும் அப்படின்னு நினச்சிவாங்களாம், போயிடுவாங்களாம். அவங்க போனவங்க குடிச்சு நைட்டு வரைக்கும் குடிச்சிட்டு நடக்காங்களே, இருட்டு போகும்போது குடிப்பாங்களாம். இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ ஆபத்து வரும்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, அவர்கள் வந்து சுரமண்டலத்தையும் தம்புருவையும் வேலத்தையும் நாகசுரத்தையும் மதுபானத்தையும் நினச்சவங்க வைத்து கொண்டாடுவாங்களாம். ஆனாலும் கர்த்தரின் கிரியை என்ன செய்யாது, அந்த இடத்துல செயல்படாதான். அவர் கர்த்தரின் செய்கையை என்ன செய்ய முடியாதான், சிந்திக்கவும் என்ன செய்ய முடியாதான் அதுன்னு சொல்கிறாரு. என் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அறிவில்லாமல் இருக்கிறாங்க, அறிவில்லாதபடிக்கு என்ன செஞ்சுறாங்க, சிறைப்பட்டு போயிடறாங்க. அவங்க வந்து கணம் உள்ளவர்கள் தான், கணம் உள்ளவர்களாக இருந்தாலும் பட்டினினால் என்ன செய்கிறாங்க, தொய்ந்து போயிடறாங்க. அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் என்ன செய்வாங்களாம், நரண்டு போவாங்களாம். ஜனங்கள் கூட்டமாக தானே இருக்கிறாங்க இவங்க. அந்த நாட்கள் என்ன செய்வாங்களாம், தாகத்தால் கூட நாவரண்டு போவாங்களாம், தண்ணி கிடைக்காது பிடிக்க. அது நிமித்தம் பாதாளம் என்ன செய்வாங்க, தம்மளை விடுவிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தன் வாயை என்ன செய்வாங்களாம், ஆவென்று என்ன செய்வாங்களாம், மட்டில்லாத விட திறக்கிறாங்களாம். அவர்கள் மகிமையும் அவர்கள் திராட்சை கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்கள் களிக்குறர்களும் அதற்குள் என்ன செய்வாங்களாம், இறங்கி போயிடுவாங்களாம். பாதாளத்தில் என்ன செய்வாங்களாம், இறங்கி போயிடுவாங்களாம். அந்த சமயத்தில் சிறியவன் என்ன செய்வானா, தாழ்த்தப்படுவானா, பெரியவன் என்ன செய்வான், தாழ்ச்சி அடைவானா, மேட்டிமையானவர்களுடைய கண்கள் என்ன செய்யுமா, தாழ்ந்து போயுமா. அடுத்தபடியாக பார்க்குறோம், சேனையின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் என்ன செய்கிறாரு, உயர்ந்து பரிசுத்தம் உள்ள தேவன் நீதியினால் என்ன செய்வாராம், பரிசுத்தமாக என்ன செய்வாராம், விளங்குவாராம். அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் கண்ட விடமெல்லாம் என்ன செய்யுமா, மேயுமா.
கொளுத்தவர்களாக இருந்து பாழாய் போன நிலங்கள் கூட நினச்சிதான் பரதேசிகள் நினச்சிவாங்களாம், அந்த நிலத்தை அனுபவிப்பாங்களாம். மாயின் கயிறுகளால் நினச்சிடுவாங்களாம் அக்கிரமம், வண்டியின் வடங்களால் பாவம் இவத்தை நினச்சிவாங்களாம் இழுத்து. மாயின் அக்கிரமத்தினால் கயிறுகளை இழுக்கிறாங்களாம், வண்டியின் வடங்களால் பாவத்தையும் என்ன செய்வாங்களாம் இழுத்து போடுவாங்களாம். அதில் நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியை நினைச்சுவர் சீக்கிரமாய் நடக்கட்டும்னு சொல்லியிருப்பாங்களாம். இஸ்ரேலின் பரிசுத்துடைய ஆலோசனையை நாம் மறுபடி அது சமைத்து வரட்டும் என்று சொல்லிடுவர்களுக்கு ஐயோன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தல தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்று சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்புமாக சாதிக்கிறவர்களுக்கு ஐயோன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தல தங்கள் பார்வைக்கு ஞானிகள் தங்கள் எண்ணத்துக்கு புத்திபவன்களாக இருப்பாங்களா, இப்படிப்பட்டவர்களுக்கும் என்ன செய்தான் ஐயோன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தல சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்கிற பராக்கிரமசாலிகளும் இருந்து சாராயத்தை என்ன செய்வாங்களாம் குடிக்கிறதுக்கு வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமா இருந்து பரிதானத்திற்காக என்ன செய்வாங்க குற்றவாளியை என்ன செய்வாங்க நீதிமானாக தீர்ப்பாங்களாம். பரிதானத்திற்காக தனக்கு பரிதானம் கிடைக்கிறதுக்காக லஞ்சம் வாங்குறதுக்காக குற்றவாளி என்ன செஞ்சுவாங்களாம் நீதிமானாக தீர்த்து நீதிமான நியாயத்தை அவனுக்கு விரோதமாக என்ன செய்வாங்களாம் புரட்டுவாங்களாம். இப்படிப்பட்டவர்களுக்கும் ஐயோன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தல இதன் மித்தம் அக்கினி ஜுவாலை என்னச்சுமா வைக்கோலை என்னச்சுமா பட்சித்து போட்டுருமா. இதனால அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு எப்படி இரையாகுமோ, வேண்டாத வேஸ்ட் இருக்குல்ல அதான் செத்தை, அது எப்படி நெருப்புக்கு இரையாக போவது போலவும் அவர்கள் வேறு வாடி அவர்கள் துளிர் என்னதுமா தூசியை போல என்னச்சுமா பறந்து போயிருமா. அவர்கள் சேனையுடைய கர்த்தரின் வேதத்தை என்ன செய்வாங்களாம் வெறுத்துருவாங்களாம். இஸ்ரேலின் பரிசுத்த வசனத்தை அவங்க என்ன செய்வாங்களாம் ஆசட்டை பண்ணுவாங்களாம். ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாக என்ன செய்யுமா அந்த நேரத்தில் மூலமா தமது கையை அவர்களுக்கு விரோதமாக என்ன செய்வாங்களாம் நீட்டுவாங்களாம். பருவதங்கள் என்ன செய்யுமா அதிருமா, அவருடைய பிணங்கள் நடுவீதியில் என்ன ஒரு குப்பையை போல என்ன செய்யுமா போட்டு அவங்க அடிப்பாங்களாம். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் இப்படிலாம் நடந்தாலும் அந்த நாட்களில் கர்த்தருடைய கோபம் என்ன செய்யாதான் ஆறவே ஆறாதான். இன்னும் கர்த்தருடைய கை அது நீட்டினப்படி தான் நிச்சயமா இருக்கிறதா. அவர்கள் தூரத்துள்ள ஜாதியாருக்கு நிச்சய வர கொடி ஏற்றுவாராம். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து பயில் காட்டி நிச்சயங்களாம் ஜனங்களை அழைப்பாரா. அவர்களுக்கு தீவிரமாக வேகமாக வருவாங்களாம். அந்நாட்களில் யாரெல்லாம் விடாய்த்து போயிருக்காங்களோ அவங்க இடறது இல்லை, தூங்குறவங்க உறங்குறது இல்லை, அவர்கள் ஒருவனுடைய இடுப்பின் கட்சியும் அவிழ்க்கிறது இல்லை, பாதரச்சின் வாரம் அறுந்து போவாதுன்னு சொல்கிறாரு. அவர்கள் அம்புகளின் கூர்மையும் அவர்கள் வில்லுகளெல்லாம் நானேற்றுகளுமா இருக்கும். குதிரைகள் குழம்பு கற்பாறைகள் கூட எண்ணப்பட்டதாக இருக்கும். உருளைகள் சுழல் காற்றுக்கு என்னதான் ஒத்து போயிருக்குமா. அவர்கள் கரிச்சிப்பு சிங்கத்தின் கரிச்சிப்பு போல இருக்குமா. பால சிங்கங்கள் என்னச்சுமா கரிச்சித்து உரிமை இறைய பிடித்து தப்பிக்கிற இல்லாதபடிக்கு என்னச்சுவாங்க எடுத்து போடலாம். அந்த நாட்களில் சமுத்திரம் கூட எப்படி இறையுறது போல அவர்களுக்கு விரோதமாக என்னச்சுவாங்களாம் எரிஞ்சு போகலாம். அப்போ தேசத்தை பார்த்தால் என்ன அந்தகாரம் வியாகலம் உண்டா, அது மேகங்களால் வெளிச்சம் என்ன இருண்டு போகுங்கிறாரு. அதனால் எருசலேம் யூதா ஜனங்கள் என்ன பாவத்துக்கு இடம் கொடுத்தனால இப்படிலாம் அழிஞ்சு போகும், இப்படிலாம் ஆபத்து வரும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுலேயே மொத்தம் எத்தனை ஆபத்து 9 ஆபத்து இருந்ததுலேயே பார்த்துருக்கோம். நாமும் பாவம் செய்யும்போது நமக்கு இப்படி தான் போராட்டங்கள் வரும். நாம் பாவம் செய்ய பரிசுத்தமாக வாழும்போது தான் கர்த்தர் நம்மளை விடுவிக்க முடியும். அதனால் கர்த்தரை நம்புவோம், கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், வாழுவோம். கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக பாதுகாப்பாராக. ஆமென்.